பிக் 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 பாஸ். நான் தான் உங்கள் உலக நாயகன். என்னால் இந்த பிக் பாஸை நடத்த முடியல. ஏன் நடத்த முடியலன்னா நிறைய காரணம் இருக்குது. கால் வலி, கை வலி, மூட்டு வலி, அதே நேரத்தில் எனக்கு மூளை வலியும் கூட இருக்குது. அதனால எனக்கு பதில் உங்களுக்கு பிடிச்ச அதாவது ஒரு நடிகர் மாதிரி இருக்க நடிகரை நான் நடத்த சொல்ல போகிறேன். அதை நீங்கள் யாருன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. இதுதான் நம்மளோட மக்கள் செல்வன் விஜிஎஸ் சுதாகர். ஐயோ தலை, நான் விஜிஎஸ் சுதாகர் இல்லை, நான் தான் விஜய் சேதுபதி. பிக் பாஸ். எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் விஜய் சேதுபதி பேரை தப்பா வேணும்னு தான் சொன்னேன். ஏன்னா அதை விஜய் சேதுபதியை சொல்லணுங்கிறதுக்காக தான். பிக் பாஸ் நான் சொல்லிட்டேன்ல. தலை, அறிமுகப்படுத்தி விட்டு போனேன்னா அப்படியே நான் இந்த பிக் பாஸை நடத்துவேன். நான் எல்லா விஷயத்தையும் சுற்றி தான் பேசுவேன். அதனால நான் இந்த பிக் பாஸ்ல இருந்து போனாலும் போவேன், போகாட்டியே இருப்பேன், இல்லை போயிட்டு இருப்பேன், இல்லாட்டி போய்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போதைக்கு இருக்க போகிறது நம்ம விஜய் சேதுபதி தான். தலை, உன் பேரை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் தலை. உன்னையோட ஏன் உனக்கு மேலே ஏன் உன்னையோட இந்த பிக் பாஸை நான் சூப்பராக நடத்துவேன் தலை. பிக் பாஸ். விஜய் சேதுபதி நடத்துறது இருக்கட்டும், ஃபேண்ட்டை போட்டுவாங்க. ஏன்னா எனக்கே உங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நானும் ஒரு மாதிரியான ஆளு. பிக் பாஸ். நீங்கள் மட்டும்தான் வித்தியாசத்தை கட்டுவீங்களா? நான் ரொம்பவே வித்தியாசத்தை கட்டுவேன். அதான் ஃபேண்ட் போடாமல் வந்திருக்கேன். இன்னிலிருந்து இந்த பிக் பாஸுக்கு யாரும் ஃபேண்ட் போட்டு வரக்கூடாது. நானும் ஃபேண்ட் போட்டு வர மாட்டேன். இன்னிலிருந்து இந்த பிக் பாஸை வேற மாதிரி நடத்த காட்டுவேன். பிக் பாஸ். இவன் திருந்த மாட்டான், அதனால இவன் எப்படியா நடத்திட்டு போறான். நான் போயிட்டு வரேன். எனக்கு விக்ரம் 2 ஷூட்டிங் இருக்கு. பிக் பாஸ். மக்களே, இன்னிலிருந்து நான் தான் உங்களோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்த போறேன். இல்லை நான் அடிக்க போறேன், இல்லை கரங்கடிக்க போறேன். ஏன்னா நான் வேற மாதிரியான ஆளு. பிக் பாஸ்.